உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. பராசக்தி படத்துலயும் ஒரு அரசியல் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜனநாயகன் படத்துலயும் ஒரு அரசியலை உள்ள வச்சிருக்காங்க. ஒரு அரசியலுமே இல்லாத மேடையில் என்ன பேசுறாரோ அதே தான் இதில் இருக்கு. இல்லை அதுலேயும் நிறைய இந்த கட்சி கொடியெல்லாம் காமிச்சு கூட்டம் கூட்டின மாதிரிலாம் ஒரு சில காட்சி. அந்த ஆச்சரிய குறிட்டு போயிட்டு கம்யூனிசம்னா என்னன்னு கேட்டால், நாம் சாப்பிட்ட இட்லி போக பக்கத்து தட்டில் இருந்து திருடி திங்கிற இட்லி இன்னொருத்தவங்களுதுமா, அதுக்கு பேர் கம்யூனிசம். ஏய் லூசு பையில, அது கம்யூனிசம் இல்லடா. அந்த மாதிரி தான் படத்தை படமாக பாருங்கன்னா நம்மளை கேட்பாங்க, நீயும் பராசக்தி படத்தை படமாக பாரு, ஏன் அதை போட்டு நொண்டி நோங்கடிச்சு இப்படி சாவடிக்கிற? அது அவங்க கோடிக்கணக்கில் காசு போட்டிருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. உன் படம் நல்லா இருந்துச்சா உன் படத்துக்கு வருவாங்க, உன் படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க, இல்லை அந்த படம் முடிச்சுட்டு உன் படத்துக்கு பார்ப்பாங்க. 3 நாள் லீவு தலைவா, இன்னைக்கு இந்த படம்னா நாளைக்கு அந்த படம், மாற்றி மாற்றி பார்த்துட்டு போகிறாங்க. உனக்கு என்ன எரிச்சல்? ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும், எல்லா கூட்டமும் ஒரு படத்துக்குமே வரணுன்றது ஒரு அல்பத்தனமான சல்லித்தனமான புத்தி தானே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் திரு சே அவர்கள் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். பராசக்தி படத்துலயும் ஒரு அரசியல் சொல்லியிருக்காங்க. இப்ப ஜனநாயகன் படத்துலயும் ஒரு அரசியலை உள்ள வச்சிருக்காங்க. ஒரு அரசியலுமே இல்லாத மேடையில் என்ன பேசுறாரோ அதே தான் இதுல இருக்கு. இல்ல அதுலயும் நிறைய இந்த கட்சி கொடியெல்லாம் காமிச்சு கூட்டம் கூட்டின மாதிரிலாம் ஒரு சில காட்சி. அதுக்கு பேர் அரசியல் கிடையாது. நான் சொல்றது கல அரசியல் பத்தி வார்த்தைகள்ல பேசுறது இருக்குல்ல, சும்மா எதிர்ப்பு இல்லை, ஒரு வார்த்தைகளில் பேசுறது இருக்குல்ல, ஒரு உணர்ச்சி தூண்டக்கூடிய வசனங்கள் இருக்குல்ல, அதுதான் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஜெய்பீம் படத்தில் வரிகள் இருக்குல்ல, அது நீங்கள் நாசுக்கான அரசியல் பேசுகிற அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய படத்தில் மனைவியை பிரிஞ்சிருப்பார். நம்ம பிரிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னும் போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இத்தனை நாள், இத்தனை வருஷம், இத்தனை நாள், இத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு. அது என்ன தெரியுமா? அம்பேத்கர் சட்ட திருத்தத்தை எழுதின நாட்கள், அவ்வளோ நாள் அவர் எழுதினார். அதை அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுவார். இது அரசியல். இப்படி சில டீகோட் பண்ண முடியும். இந்த ஆச்சரிய குறிட்டு போயிட்டு கம்யூனிசம்னா என்னன்னு கேட்டால், நாம் சாப்பிட்ட இட்லி போக பக்கத்து தட்டில் இருந்து திருடி திங்கிற இட்லி இன்னொருத்தவங்களுதுமா, அதுக்கு பேர் கம்யூனிசம். ஏய் லூசு பையில, அது கம்யூனிசம் இல்லடா. இங்கே இல்லாத நிலை உருவாக வேண்டும், இங்கே எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும், வல்லான் பொருள் சேர்க்கும் தனி உடைமை நீங்கி பொது உடைமை பெருக வேண்டும், அதுதான்டா கம்யூனிசம்னு நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு. இது என்ன இந்த மாதிரி டைலாக்னா நான் சினிமாவில் பேசலேன்னு பேசுவோம். அது இல்லை, ஆழமான அரசியலுக்கு நிறைய இருக்குது, காரணங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் பைசனில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல். ஒருத்தன் மேலே ஏற 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 அடிக்கிறான். ஸ்போர்ட்ஸில் அவன் ஊருக்குள்ளே அடித்தான், மாவட்டத்துக்கு போகும்போது இன்னொருத்த அடிக்கிறான், மாநில அளவில் போகும்போது இன்னொருத்த அடிக்கிறான், நேஷ்னல் லெவலில் போகும்போது இன்னொருத்த அடிக்கிறான், இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது இன்னொருத்த அடிக்கிறான். இது அரசியல். விஜய்க்கு அதிகபட்சமாக என்ன ஸ்போர்ட்ஸ் படத்தில் சண்டை வரும்? நரி பிளைடை வச்சு போடுவாப்புல, தான் சண்டை. அவ்வளோதான் அவரோட அரசியல். நரி பிளைடை வச்சு போடுவேன் அவ்வளோதான் அப்படின்ற, அவ்வளோதான் அவரோட கபடி அரசியல். அவ்வளோதான். டம்மா துண்டு பிளைடு மேலே வச்ச உன் நம்பிக்கையை ஓ மேலே வெயின்னு வர, அவ்வளோதான். கபடியில் அது அரசியல் இல்லைடா, இதாண்டா அரசியல்னு பைசனில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு விஜய்க்கே. கமர்ஷியல் இதெல்லாம் ஒரு காலத்தில் தூக்கி பிடிச்சி பேசுனாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போல்லாம் ஓட விட்டுருவாங்க. இப்போ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சூர்யா படத்தை ஒரு படத்தை கொண்டாடினாங்களா, ஜெய்பீமை கொண்டாடினாங்களா, அடுத்து எந்த படத்தையும் கொண்டாடலை. ஏன்? கமர்ஷியல் வேலைக்கு ஆகாது நண்பா. எல்லோரும் இங்கே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கருடானா சம்திங் ஏதோ ஒரு படம் எடுத்தார், கங்குவா. அந்த படத்தை பயங்கர கிரிட்டிசிசம் ஆச்சு. கமர்ஷியல் இங்கே எல்லோரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதும் அப்படின்னு. நீங்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு கதையை எடுங்களேன், நல்லா ஓடும். துணிவு படம் அரசியலே பேசுது, ஆனால் யதார்த்தமான ஒரு கதை, ரொம்ப சாதாரணமான ஒரு கதை, நல்லா ஓடுது. அப்போ நீங்கள் சாதாரணமாக ஓட வைங்க, அவ்வளோதான், அதுலேயே ஓடிடும். இல்லை இப்போ விஜய் படம்னாலே கமர்ஷியலுக்கு அவர் தான் முன்னோடிங்கிற மாதிரி இருக்கார். இன்னொரு பக்கம் கமர்ஷியல் படங்களில் கொடுத்து மக்களை கவர்ந்து இழுக்கிறது இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு. எத்தனை அவார்டு வாங்கினார் தமிழ்நாட்டை தவிர வெளியில் எத்தனை அவார்டு வாங்கினார்? அவ்வளோதான். கமர்ஷியல் ஆக்டர்னால் இங்கே நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது. டியூட் பட ஹீரோ நடித்த எல்லா படமும் ஹிட்டு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் நடித்த படம் எல்லா படம் ஹிட்டு, தனுஷ் நடித்த எல்லா படமும் ஹிட்டு, அப்படி சொல்லலாம். இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. விஜய் மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுத்தது கிடையாது. விஜய் சேதுபதி நடுவில் வந்தவர் தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவர் ரேஞ்சுக்கு படத்தை அடிச்சு நொறுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு.
இப்போ சூர்யா அவரும் சொல்லலாம், கமர்ஷியல் ஆக்டர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் என்ன சினிமாவில் நல்லது பண்ணிட்டாரு, சினிமாவில் பெண்களை காப்பாற்றிட்டாரு, சினிமாவில் ஊழலை ஒழிச்சிட்டாருன்னா நேரில் வந்து ஒழிப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அது வேற இது வேற, அது வேற இது வேற. நீ அங்கே ஒழுக்கமாக இருந்தால் நாங்களே ஒன்று தேர்வு செய்வோம். நீ அங்கே நடக்கிற பிரச்சனையை நீ தட்டி கேட்டாலே நாங்கள் ஒன்று தேர்வு செய்வோம். நீ அங்கே நடக்கிற சினிமா துறையில் நடக்கிற பிரச்சனைக்கே வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறேன்னா இங்கே வந்து நீ என்னத்தை கிழிச்சிட போகிற? இங்கே வந்து பஞ்ச் டைலாக் பேசிகிட்டு இருந்தால் பார்த்துருவோமா, விட்டுருவோமா? இப்படி இல்லை. நியாயமாக என்ன செய்யணும்னா உண்மையிலே சாட்டை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே ஆதவரிஜனாவை போட்டு கரூருக்கு ஏன்டா டேட்டா மாற்றினா பொழிச்சுன்னு வைக்கணும். அன்னைக்கு வட சென்னைக்கு தானே போக வேண்டியது, திருவள்ளூருக்கு தானே போகணும். எதுக்கு வண்டியை வட சென்னை, எதுக்கு கரூர் கூட்ட அத்தனை பேர் உயிர் போயிடுச்சேன்னு போட்டு அடின்னு அடிக்கணும் ஆதவரிஜனாவை. அந்த பக்கம் புசி அந்த பக்கம் ஓரமாக ஒளிஞ்சிருப்பார், அவரை போட்டு அடிக்கணும். இதுக்கு முன்னால் தான் இல்லை எல்லாத்துக்கும் காரணம். அடுத்து இந்த பக்கம் ஐஆர்எஸ் அடிக்கணும், அப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 பேர் அடிக்கணும், பர்வேசியும் பல் டாக்டரே அடிக்கணும். மாவட்ட செயலாளர் காசை வாங்குற, குட்டி குட்டி பதவி காசை வாங்குற, என்ன பல் டாக்டராக இருந்து எதுக்கு ரீல்ஸ் உனக்குலாம் ரீல்ஸ் ஒரு அடிக்கணும். அப்போ எல்லாருமே அங்கே வெளுக்க வேண்டியிருக்கு. காசு பொருளுது அவ்வளோ பொருள், பதவிக்கு பணம். இவங்கெல்லாம் ஊழலை ஒழிக்க போகிறாங்களாம். லட்சணம் இல்லை. ஒரு பெண் சொந்த கட்சி பொண்ணுக்கு நிர்வாகிக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வக்கு இல்லை. நான் ஒன்று சொல்லவா, இன்றைக்கெல்லாம் ஒரு தாவேக்கா ஒரு நிர்வாகியை நான் காப்பாற்றிருக்கேன், உயிரை காப்பாற்றிருக்கேன். அப்பா நிம்மதியாக நான் காப்பாற்றிருக்கேன். காலையில் அந்த ஆள் வீடியோ வெளியிட்டார் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி என்னோட சொந்த மாவட்ட செயலாளர் தகவல் கொடுக்கறதில்ல, என்னை அவமதிக்கிறாங்க, வேலுநாச்சியாருடைய பிறந்தநாளுக்கு இன்றைக்கி மரியாதை செலுத்த வராரு, நான் தீ குளித்து இறக்க போகிறேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டான். எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, இந்த கட்சி தற்கொலை இந்த தலைவரெலாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, இவன் எப்படிரா எனக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி, நல்ல வேளை அவன் வீடியோவில் அட்ரஸோடு பேசினார், இந்த மாவட்டம் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி பேசினார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச காவல்துறை சர்க்கிள்லாம் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணேன், சார் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் சார், மணி 10 ஆயிடுச்சு, இந்நேரம் எல்லோரும் மாலை போட கிளம்பியிருப்பாங்க, சீக்கிரம் போங்க சார்னு. நல்ல வேளை காவல்துறை ஸ்பாட்டுக்கு சீக்கிரம் போனாங்க. தம்பி அவர் அங்கே லோக்கல் ஸ்டேஷன் தகவல் கொடுத்த உடனே சென்னையில் இருக்க ஒரு காவல்துறை அதிகாரி டக்குன்னு என் லைனுக்கு வந்து, தம்பி ஸ்பாட்டுக்கு அனுப்பியாச்சு, அவரை காப்பாற்றிடலான்னொடனே எனக்கு அப்போவே நம்பிக்கை வரல. அவங்க ஸ்பாட்டுக்கு போய் தூக்கணும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, ஐயோ அவனுக்கு பக்குன்னு அடிச்சு. அப்புறமா செய்தி, தம்பி அவனை தூக்கியாச்சு, அவர் வந்து நான் முடிவை பின்வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவர்கிட்ட பேசியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் அப்பாடா நிம்மதியாக இருந்துச்சு. அப்போது செய்தி மெயின் ஸ்ட்ரீம் ஒன்று வந்து வெளியிட்டுச்சு. அப்புறம் தான் அப்பா இது நியாயமாக பண்ண வேண்டியது புசியானது. விஜய் அவன் கட்சியோட மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் பண்ணி தொலையணும் இதெல்லாம். கட்சியில் ஒருத்தர் சாக போகிறேன்னு சொல்கிறான். எனக்குலாம் அவ்வளோ பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பண்ணிடுவாங்கங்க, கையை கடிக்கிறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறானுங்க, மேலே ஏறுறானுங்க, ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னு ஆர்வக்கோளாறில் அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இப்படி தான் ஒருத்தன் தீ குளிச்சு இறந்து போயிட்டார். அவன் குடும்பம் இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிது. இந்த பையன் குடும்பம் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். டக்குன்னு நல்ல வேலை நான் போட்டு ஏதோ ஒன்று, எனக்கு அப்போ தான் அவன் நிம்மதியாச்சு. காப்பாற்றிட்டேன்னு பெருமைலாம் இல்லை, நிம்மதி. அப்பா ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு. இவங்க ஜனநாயகன் ட்ரெய்லருக்கு ஈக்குவலாக பராசக்தி படத்தோட டீமும் இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம என்ன திரும்ப கேட்குறோன்னா, படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். பிக் பாஸை வந்து பொம்பளை பொறுக்கி ஒரு பையனை மென்ஷன் பண்ணி, பார்வதியை பொம்பளை பொறுக்கினும் இன்னொரு பையனை ஆம்பளை பொறுக்கி = பொம்பளை பொறுக்கி ஆம்பளை பொறுக்கின்னு ஏதோ சம்திங் ஏதோ போட்டு வச்சுருந்தார். இதை நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய என்ன அவசியம்? கேட்டால் அந்த பையன் வந்து அவன் ஒரு அநாகரிகமாக பேசுகிறான், நடந்துக்கிறான், அந்த பொண்ணு அப்படி நடந்துக்குது. இப்போ விஜய் எத்தனை படத்தில் அநாகரிகமாக நடந்துக்கிட்டாரு? எந்த இடத்தில் சுகமிக அதிகம்னும் போது விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு? நம்ம நிறைய சொல்ல முடியும். அம்மாவோட ரிட்டனில் அப்பா டைரக்ஷனில் ஒரு பாட்டு, அசிங்கமான ஒரு பாட்டு இருக்குது யூடியூப்பில், ஒரு படமே இருக்குது. அந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் இருக்குது, 4 பொண்ணுங்க முன்னாடி ஆடுவாங்க. இது அநாகரிகமாக இல்லையா? அப்போ இதை நான் போய் பேசினா படத்தை படமாக பாருடா அப்படின்வாங்க. அப்போ நான் திரும்ப பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை பொழுதுபோக்காக பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் படத்தை படமாக பாருங்கன்னா நம்மளை கேட்பாங்க, நீயும் பராசக்தி படத்தை படமாக பாரு, ஏன் அதை போட்டு நோங்கடிச்சு இப்படி சாவடிக்கிற? அது அவங்க கோடிக்கணக்கில் காசு போட்டிருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. உன் படம் நல்லா இருந்துச்சா உன் படத்துக்கும் வருவாங்க, உன் படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போய் பார்ப்பாங்க, இல்லை அந்த படம் முடிச்சுட்டு உன் படத்துக்கு பார்ப்பாங்க. 3 நாள் லீவு தலைவா, இன்றைக்கி இந்த படம்னா நாளைக்கு அந்த படம், மாற்றி பார்த்துட்டு போகிறாங்க. உனக்கு என்ன எரிச்சல்? ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும், எல்லா கூட்டமும் ஒரு படத்துக்குமே வரணுன்றது ஒரு அல்பத்தனமான சல்லித்தனமான புத்தி தானே. பொதுவாக விஜயோட படம் வந்துச்சுன்னா எல்லா ஹீரோவும் ஒதுங்கிடுவாங்க, ஆனால் சிவகார்த்திகேயன் ஒதுங்கவே மாட்டுறாராம். என்ன ஒரு பிடிவாதம்? ஏன்ப்பா ஒதுங்கணும்? என்ன அவ்வளோன்னு தலக்கணமா? அவர் மட்டுமே வரணுமா?
இது என்ன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ன மைத்துக்கு வச்சுருக்கீங்க? அப்படி பேசலாம், சொல்கிறேன், பொதுமக்கள் பேசிடுவாங்க. அப்படி பேசக்கூடாது. எல்லா படமும் வரட்டும். ஜனநாயகன் படம் கேவலமாக இருந்துச்சுன்னா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பொங்கல் நாசமாக போச்சுடா அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னா 4-5 படம் சேர்ந்து வரணும். அப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக விட்டுறணும். அவரை போட்டு ஹராஸ் பண்ணுறது, சாவடிகள்லாம் பண்ணக்கூடாது. அந்த படம் ப்ரொமோஷனுக்கு அந்த படம் இசை வெளியீட்டு விழா வைக்கும், ட்ரெய்லர் வைக்கும், டீசர் விடும், எல்லாமே விடும். நீங்களும் தான் பண்ணுறீங்க. அதனால் அதை கண்டுக்காதீங்க. உங்கள் படத்துக்கு மட்டும் வேலையை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஜனநாயக படத்தோடைய சென்சாருக்கு படத்தை அனுப்பிட்டாங்க. ஆனால் தணிக்கை குழுட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட் இன்னும் வரலங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அது இவங்க என்ன உள்ள கருமத்தை வச்சாங்கன்னு தெரில. சென்சார் குழு அனுப்பலை. உடனே பிஜேபி தான் காரணம்னு பிஸ்மி சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னா, தன்னுடைய அரசியல் எதிரியான பிஜேபியை அவர் அடையாளப்படுத்தினானா. எனக்கு ஒன்றும் புரியல. இவர் எப்போ கடைசியாக பாஜகன்னு பேசினார்? இவர் எப்போ ஆர்எஸ்எஸ், எப்போ மோடி, எப்போ அமித்ஷான்னு பேசினார்? எனக்கு தெரிஞ்சு பேசவே இல்லை. உங்களுக்கு எப்போயே கரூருக்கு அப்புறம் எப்போயே பேசி பார்த்தீங்களா? அப்புறம் எதுக்கு இவங்களை பார்க்கணும்? இப்போ மோடிகிட்ட போயிட்டு, சார் ஏன் சார் விஜயோட சென்சார் படத்தை இது பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். கே விஜய், ஹூ விஜய் அப்படின்ட்டு போயிடுவார். யாருன்னே தெரியாது விஜயை. இவர் அறிவிச்சிட்டாராம். அதனால் அவங்க நட்டிங்கிட்டாங்களாம். என்ன கொள்கை எதிரியாக அறிவிக்கிறே, இது சென்சார் கட் பண்ணுறேன்னு மோடி கட் பண்ணிட்டாரா? அது என்ன இளவோ, நீங்கள் போய் ஃபைட் பண்ண வேண்டியதுதான். ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததே இல்லையா? எல்லா ஹீரோவும் படம் எடுக்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல வேளை சென்சார் திமுக கண்ட்ரோலில் இல்லை. இல்லைனா திமுக அப்படின்னு இருப்பாங்க, கூச்சப்படாமல் சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்போ எல்லா படத்துக்கும் தான் அவருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. எல்லா படத்துலையுமே ஒரு கருத்தியிலே இல்லாமல் கண்டதை கக்கிறத இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா அந்த படம். இப்போ இவங்க ஏதாவது பண்ணி வச்சுருப்பானுங்க. அதனால் அவங்க நிறுத்தி வச்சுருக்கலாம். அது டீம் போய் பேசி கரெக்டாக ப்ரொசீஜராக மூவ் பண்ணால் அது கொடுத்துருவாங்க. இப்போ அந்த படம் வெளியாகிறதுலே ஒரு மாதிரி சிக்கல்ங்கிற மாதிரி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு வகையான ப்ரொமோஷன். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா, ஓட்ட படத்தை ரிலீஸ் பண்ண அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி வேணாலும் பண்ணுறானுங்க. சரி, இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. ஜனநாயகன் ட்ரெய்லரை பற்றி உங்களுடைய கருத்து? அதான், அது ஒரு கமர்ஷியல் காசு படம். காசை சம்பாதிக்கிறதுக்காக அந்த படம் எடுக்கப்பட்டதை தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு சும்மா பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. 100ல் ஒரு படம், அவ்வளோதான். நீங்கள் விஜய் முழுக்க காசுக்கூட மைண்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த ஜனநாயகன் இந்த படம் ஓடலைன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இதில் எடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையும் அவங்க ஆடியோ லான்ச்லேயே தூக்கிட்டாங்க. கோடிக்கணக்கில் தூக்கிட்டாங்க ஆடியோ லான்ச்லேயே. இனிமேல் இந்த படம் ஓடிக்கு அப்போ இதுக்கு போய் தேட்டர் ஓனர்லாம் நஷ்டஈடு கேட்டால் கூட அதுலேருந்து பிச்சு போட்டால் கூட அவங்க நல்லா செட்டில்டு தான். அந்தளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் கூட முழுக்க பணம் தான். டிரான்ஸ்போர்ட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, அங்கே போட்டிருந்த கடைகள் மூலிமா அந்த வருமானம், முன்னாடி சேரு, நடு சேரு, லாஸ்ட்டு சேரு, அதுக்கு ரெயின் கோட்டு, தங்குற விடுதி, எல்லாம் பார்க்கிங் கட்டணம், எல்லாமே காசு ஆகிடுச்சாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய வெல் செட்டில் அமௌண்ட்டை தூக்கிட்டாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓடனாலும் பரவாயில்ல. கேசரியவே கிண்டி உப்புமாவா கிளறி வச்சு எப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. இருந்தாலும் அதை பட்டிடிகரிங் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி ஓட வைப்பாங்க. இந்த படம் பகவந்த் கேசரிங்கிறதுல முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கண்டிப்பாக ஜனநாயக ட்ரெய்லர் பற்றி நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.